பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 22வது பாட அலகான சதவீதம் பற்றி படிக்க இருக்கிறோம். சதவீதத்துல நாங்கள் சதவீதம் அப்படி என்றால் என்ன, சதவீத குறியீடு பற்றியும் அதோட பின்னங்களை சதவீதமாக எவ்வாறு மாற்றுவது என்பது தொடர்பாகவும் நாங்கள் இன்றைக்கு படிக்கலாம். முதலாவது சதவீதம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சதவீதம் அப்படி என்றால் என்னன்னு நாங்கள் இப்ப பார்க்கலாம். நீங்கள் வெளியில கடைகளுக்கு போகும்போது சில கடைகள்ல போடப்பட்டிருக்கும், அதாவது 50 போட்டுட்டு பக்கத்துல ஒரு குறியீடு போட்டிருக்கும். 50 போட்டு ஒரு குறியீடு போட்டு எழுதியிருக்கும் கழிவு இவ்வாறு போடப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்த்திருப்பீங்க. வெளியில கடைகள் அல்லது இந்த பொருட்கள் வாங்கக்கூடிய இடங்கள்ல 50 பக்கத்துல ஒரு குறியீடு போட்டிருக்கும், கழிவு அப்படி என்று போட்டிருக்கும். அப்படி என்றா என்ன? அதாவது 50 பக்கத்துல போடப்பட்டிருக்கிற இந்த குறியீட்டுக்கு பெயர் தான் சதவீத குறியீடு. இந்த குறியீட்டை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? சதவீத குறியீடு. இது என்னென்று வாசிப்போம்? 50% கழிவு. சதவீதம் என்பதனை குறிப்பதற்காக இந்த குறியீடு பயன்படுத்தப்படுகிறது, சதவீத குறியீடு. இந்த சதவீத குறியீடு என்னத்தை குறிக்குது? சதவீதம் அப்படி என்றா என்ன? அதாவது இத வாசிங்கோ. 50% கழிவு. நாங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கோ அல்லது ஒரு உடுப்பு கடை, புடவை கடை, உடுப்பு கடை அப்படி போனோம்னா நாங்கள் வாங்கக்கூடிய ஆடைகளுக்கு 50% கழிவு வழங்கப்படுகிறது. அல்லது நாங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு 50% கழிவு வழங்கப்படுகிறது. கழிவண்டா கழிச்சு தர போறாங்க, 50% கழிச்சு தர போறாங்க. இப்ப சதவீத குறியீடு, இந்த சதவீத குறியீடு என்னதை குறிக்குது? சதவீதம் என்றா என்ன? அதாவது 100% என்பது 100க்கு கணக்கிடப்படுகிறது. 100க்கு 50. சதவீதம் என்றா என்ன? 50% என்றால் 100க்கு 50%. 100க்கு 50. 100இன் பங்குகளை காட்டுவதற்கு இந்த சதவீத குறியீட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த புடவையை வாங்கினால் சில கடைகள்ல பார்த்திருப்போம், இந்த புடவையை வாங்கினால் 5% கழிவு வழங்கப்படும். 5% கழிவு வழங்கப்படும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இப்போ புடவையினுடைய விலை ரூபாய் 3000 இருக்குது. 3000 பெறுமதியான புடவையை வாங்கும் போது, இந்த புடவையை வாங்கும் பொழுது 5% கழிவு வழங்கப்படும். அப்படி என்றால் 100 ரூபாய்க்கு 5 ரூபாய். சதவீத குறியீடு குறிப்பது 100க்கு 5. 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் கழிவு வழங்கப்படும். அப்ப 3000க்கு எவ்வளவு கழிவு என்று நாங்கள் பார்த்து கொள்ளலாம். 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் கழிவு என்றால் 1000த்துல 100 10 முறை இருக்குது. அப்ப 1000 ரூபாய்க்கு 50 ரூபாய் கழிவாக இருக்கும். 2000 ரூபாய்க்கு 100 ரூபாய் கழிவு. 3000 ரூபாய்க்கு 150 ரூபாய் கழிவு. அப்ப சதவீதம் என்னத்தை குறிக்குது? அப்படி என்றால் 100க்கு என்பதனை குறிப்பதுதான் சதவீதம். 100இன் பங்குகளை காட்டுவதற்கு சதவீத குறியீட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம்.
அதே போல நீங்கள் இப்ப எல்லாரும் பரீட்சை எழுதி இருப்பீங்க, 2ஆம் தவணை பரீட்சை எழுதி இருப்பீங்க. இன்றைக்கு உங்களுக்கு வந்து மார்க்ஸ் தந்திருப்பாங்க. உங்களுடைய விடைத்தாளில முதல் பக்கத்துல மார்க்ஸ் போடப்பட்டிருக்கும். விடைத்தாள் திருத்தி இன்றைக்கு டீச்சர்ஸ் வந்திருப்பாங்க. நீங்கள் இங்க எழுதி இருப்பீங்க. விடைத்தாளில மேற்பக்கத்துல உங்களோட மதிப்பெண்கள் போடப்பட்டிருக்கும். என்னென்ன போடப்பட்டிருக்கும்? 100க்கு 64 என்று போட்டுட்டு பக்கத்துல போடப்பட்டிருக்கும் 64%. எல்லாரும் உங்களுடைய விடைத்தாள்களை எடுத்து பார்க்கலாம். உங்களுடைய விடைத்தாள்கள் திருத்தப்பட்டு முன்பக்கத்துல மார்க்ஸ் மதிப்பெண்கள் போடப்பட்டிருக்கும். 100க்கு 64 பக்கத்துல 64 இந்த சதவீத குறியீடு காட்டப்பட்டிருக்கும். அப்படி என்றால் நாங்கள் 100 மதிப்பெண்களுக்கு வைக்கப்பட்ட அந்த வினாத்தாளில 100 மதிப்பெண்களுக்கு 64 புள்ளிகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒரு மாணவியினுடைய பேப்பர் எடுத்து பார்க்கும்போது 100 மார்க்ஸுக்கு வைக்கப்பட்ட அந்த பரீட்சையில 64 மார்க்ஸ் வாங்கியிருப்பாங்க. 100க்கு 64 பக்கத்துல இருக்கும் 64%. இங்க சதவீதத்தை நாங்கள் பயன்படுத்துறோம். 100க்கு 64 என குறிப்பிடப்படுவதை சதவீதமாக 64% என்கிறோம். அப்ப 100இன் பங்குகளை காட்டுவதற்கு சதவீத குறியீட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இனி சதவீதம் தொடர்பான கேள்விகளை நாங்கள் பார்க்கலாம். சொற்களில் தரப்பட்டவற்றை சதவீதமாக எழுதி காட்டுவோம். பிறகு சதவீதமாக தரப்பட்டவற்றை சொற்களில் எழுதி காட்டுவோம். ஆகவே சதவீதம் அப்படி என்றா என்ன? 100இன் பங்குகளை குறித்து காட்டுகிறது. சதவீதம் என்பது 100இனை பகுதி எண்ணாக கொண்ட ஒரு பின்னம்தான் சதவீதம். எந்த ஒரு மார்க்ஸ் என்றாலும் எந்த ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய ஒரு விசேடமான பண்பையோ எதையாவது குறிப்பிடும் பொழுது நாங்கள் 100இன் பங்குகளை குறித்து காட்டுகிற நேரம் சதவீதத்தை பயன்படுத்துகிறோம். சதவீதம் தொடர்பான கேள்விகளை நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக சொற்களில் எழுதி காட்டுக. சதவீதமாக தரப்பட்டவற்றை சொற்களில் எழுதி காட்டுக. சதவீதமாக தரப்படும் போது அவற்றை சொற்கள்ல அவ்வாறு எழுதி காட்டுறது. பாருங்க, 9%. இது என்னென்னு வாசிப்போம். 9%. இந்த சொற்கள்ல அவ்வாறு எழுதி காட்டுறது. சதவீதம் என்பது 100க்கு 9 என்பதனை குறிக்கிறது. ஆகவே சொற்களில் எழுதி காட்டும் போது 100க்கு 9 சதவீதமாக தரப்பட்டவற்றை சொற்களில் நாங்கள் இவ்வாறு எழுதி காட்டுவோம். 9% என்பது 100இல் 9ஐ குறிக்கிறது. அதை சொற்கள் அவ்வாறு எழுதி காட்ட வேணும். 9% என்பதனை 100க்கு 9 என சொற்களில் எழுதி காட்ட முடியும். அதே போல 26%. 26% குறியீடு வந்திருக்குது. 26% என்று வாசிப்போம். இத சொற்களில 100க்கு 26 என்று நாங்கள் எழுதி காட்ட முடியும். 100க்கு 26. நூற்றுக்கு 26. இதே போல சதவீதமாக சதவீத குறியீட்டை பயன்படுத்தி எழுதுவோம். சதவீதமாக தருக. சதவீதமாக தருக. சொற்களில் தரப்பட்டவற்றை சதவீதமாக எழுதலாம். சொற்களில் தரப்பட்டவற்றை சதவீதமாக குறியீட்டுல நாங்கள் எழுதி காட்டுவோம். நூற்றுக்கு
100க்கு 15 என்பதனை சதவீதமாக எழுதும் பொழுது என்ன எழுதுவோம்? 15%. 100க்கு 15 என்பதனை சதவீதத்தில குறியீட்டை பயன்படுத்தி எழுதும் போது 15% என்று நாங்கள் எழுதி காட்டுவோம். அடுத்ததாக 100க்கு 37. 100க்கு 37 என்பதனை சதவீத குறியீட்டை பயன்படுத்தி 37% என்று நாங்கள் எழுதி காட்ட முடியும். அப்ப சதவீதம் சொற்களில் எழுதும் போது சதவீதமானது 100இன் பங்குகளை காட்டி இருப்பதால் 100க்கு இத்தனை 100 9% என்றால் 100க்கு 9%. ரூபாயிலேயும் 9%மான ரூபாய் அப்படி என்றால் 100 ரூபாய்க்கு 9 ரூபாய். அதனை நாங்கள் சொற்களில் 100க்கு 9 என்று எழுதி காட்டுவோம். சொற்களில் தரப்பட்டவற்றை சதவீத குறியீட்டை பயன்படுத்தி எழுதும் போது 15%, 37% என்று எழுதி காட்டுவோம். அடுத்ததாக சதவீதத்துல சதவீதத்தை பின்னமாக எழுதுறது, பின்னங்களை சதவீதமாக எழுதுறது பற்றி படிக்க போறோம். அதாவது 1% தரும் பொழுது அந்த சதவீதத்தை பின்னமாக எவ்வாறு எழுதுவது? சதவீதத்தை பின்னமாக மாற்றுதல். சதவீதத்தை பின்னமாக மாற்றுதல். சதவீதம் தரப்படும் போது அவற்றை பின்னமாக எழுத போறோம். தரமோ முதலாவது கேள்வி 20%. சதவீதத்தை பின்னமாக எழுதுவோம். அப்ப 20 Oh,
ஆகவே பிள்ளைகள் சதவீதத்தை பின்னமாக எழுதும் போது சதவீதமானது 100இன் பங்குகளை குறிப்பதனால் 20% நாங்கள் முதல்ல பின்னமாக எழுதுவோம். 100க்கு 20, 100இல் 20 என்று பின்னமாக எழுதிட்டோம். பின்னமண்டா ஒரு பகுதி எண் இருக்க வேணும், ஒரு தொகுதி எண் இருக்க வேணும். பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் வார மாதிரி எழுதக்கூடியவற்றைத்தான் நாங்கள் பின்னம் என்று சொல்லுவோம். இப்ப 20% 100க்கு 20 என பின்னமாக எழுத முடியும். ஆனால் நாங்கள் இந்த பின்னத்தையும் எளிய பின்னமாக மாற்ற வேணும். 100க்கு 20 இருக்குது. அப்ப எளிய பின்னமண்டா என்னென்று செய்வோம், என்னென்று மாற்றுவோம். அதாவது பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணாலையும் தொகுதி எண்ணாலையும் வகுபடக்கூடிய ஒரே எண்ணால வகுப்பதன் மூலம் இந்த பின்னத்தை எளிய பின்னமாக நாங்கள் மாற்ற முடியும். அப்ப 100 100க்கு 20, 100இல் 20 என்பதனை 100ஆலையும் 20ஆலையும் வகுக்கக்கூடிய ஒரு எண்ணால வகுப்போம். எதால வகுக்கலாம்? 100ஆலையும் வகுப்பட வேணும், 20ஆலையும் வகுப்பட வேணும். நாங்கள் 20ஆல வகுப்போம். மேலையும் கீழையும் 20ஆல வகுப்போம். இதை நாங்கள் சமவெளி பின்னம் என்றும் சொல்லலாம். சமவெளி பின்னம் என்றா ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்குவதன் மூலமும் சமவெளி பின்னத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரே எண்ணால வகுப்பதன் மூலமும் சமவெளி பின்னத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் வகுக்கும் போது இது இன்னும் எளிய பின்னமாக மாறிவிடுகிறது. இப்ப 20ஐ 20ஆல வகுப்போம் 1, 100ஐ 20ஆல வகுப்போம் 5. அப்ப 100இல் 20 என்பதனை நாங்கள் அப்படியே விட்டு விடாமல் எளிய பின்னமாக மாற்றுறோம். எளிய பின்னமாக மாற்றும் போது என்னென்று மாறுது? 5இல் 1. அல்லது நாங்கள் இப்படியே நேரடியாகவும் வச்சு வெட்டலாம். மேல 20 இருக்கு, கீழே 100 இருக்குது. சைவரையும் சைவரையும் வெட்டுவோம். மேல 2, கீழே 10. 2ஐயும் 10ஐயும் வகுக்கக்கூடிய ஒரு எண் 2. 2ல 2 ஒரு முறை, 10ல 2 5 முறை. மேல 1, கீழே 5. அல்லது இவ்வாறு பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணாலையும் தொகுதி எண்ணாலையும் வகுபடக்கூடிய ஒரே எண்ணால வகுப்பதன் மூலம் இந்த பின்னத்தை நாங்கள் எளிய பின்னமாக மாற்ற முடியும். அப்ப சதவீதம் தரப்பட்டிருக்குது. நாங்கள் சதவீதத்தை பின்னமாக மாற்றி இருக்கிறோம். என்னென்று மாற்றம்? 20% என்பதனை முதலாவது பின்னமாக எழுதுறோம். 20%ஐ அப்படி எளிதாக பின்னமாக எங்களுக்கு மாற்ற முடியும். சதவீதம் என்றா 100க்கு கணக்கிடப்படுகிறது. அப்ப 20% என்றா 100க்கு 20. 100க்கு 20னை 20 என்று எழுதும் போதே இது பின்னமாகிட்டு இனி இந்த பின்னத்தை எளிய பின்னமாக மாற்றுவோம். இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் வகுக்கக்கூடிய ஒரே எண்ணால வகுப்பதன் மூலம் நாங்கள் எளிய பின்னமாக மாற்ற முடியும். 20ஆல வகுக்கலாம், 10ஆல வகுக்கலாம், 5ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம். 20ஆல வகுத்தோம்னா இன்னும் இதுக்கு மேல இதை எளிய பின்னமாக முடியாதாக, அதாவது மிகவும் அந்த எளிய வடிவத்தில் மாறிவிடுகிறது. சதவீதத்தை பின்னமாக இவ்வாறு நாங்கள் மாற்றி இருக்கிறோம். அதே போல சதவீதத்தை பின்னமாக மாற்றுதல்ல இன்னும் ஒரு கேள்வி செய்வோம். 35% என்பதனை பின்னமாக மாற்றுவோம். 35%ஐ பின்னமாக மாற்றுவோம். முதலாவதாக 35% என்பதனை பின்னமாக எவ்வாறு எழுதலாம்?
100க்கு 35. 100க்கு 35 சதவீதமானது நேரடியாக பின்னமாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் சதவீதம் குறிப்பது 100 பங்குகளை. 35% என்பதனை பின்னமாக என்னென்று எழுதலாம்? 100க்கு 35 என்று பின்னமாக எழுதிட்டோம். ஆனால் இந்த பின்னத்தை நாங்கள் எளிய பின்னமாக மாற்றுவோம். எளிய பின்னமாக மாற்றுறது, இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் வகுக்கக்கூடிய ஒரே எண்ணால வகுத்து எளிய பின்னமாக மாற்ற முடியும். மேல 35, கீழே 100. 35ஐயும் 100ஐயும் வகுக்கக்கூடிய எண் 2 100ஆல வகுப்படும். ஆனா 35ஆல வகுப்படாது. 3 35ஆலையும் 100ஆலையும் வகுப்படாது. 4 100ஆல வகுப்படும். ஆனால் 35ஆல வகுப்படாது. 5 பார்ப்போம். 5 35ஆலையும் வகுப்படும், 100ஆலையும் வகுப்படும். அப்ப பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் வகுக்கக்கூடிய ஒரே எண்ணால வகுத்து எளிய பின்னமாக நாங்கள் மாற்ற வேண்டும். அப்ப 5ஆல வகுப்போம். இந்த 2 எண்களுமே 5ஆல் வகுப்படும் என்பதனால் நாங்கள் 5ஆல வகுக்கிறோம். 2ஆல 100 வகுப்படும், 35 வகுப்படாது. 1ஆல வகுக்க தேவையில்லை. 1ஆல வகுத்தனீங்கன்னா அதே எண் தான் கிடைக்கும். 2ஆல வகுக்கும் போது 100 2ஆல் மீதி வகுப்படும். ஆனால் 35 வகுப்படாது. 3ஆல வகுக்கும் போது 100ம் 3ஆல மீதியின்றி வகுப்படாது. 35ம் 3ஆல மீதியின்றி வகுப்படாது. 4 எடுக்கிறோம். 100 4ஆல மீதியின்றி வகுப்படும், 35 4ஆல மீதியின்றி வகுப்படாது. 5 எடுக்கிறோம். 5 இந்த 2 எண்களினாலும் மீதியின்றி வகுப்படும். ஆகவே நாங்கள் 5ஆல வகுக்கிறோம். 35 5ஆல வகுப்போம். 35 5ஆல வகுத்தோம்டா 100 5ஆல வகுப்போம். 100 5ஆல வகுத்தோம்டா 20. 7 5 35 25 100. 20இல் 7 என்கிற எளிய பின்னமாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம். ஆகவே சதவீதத்தை பின்னமாக மாற்றும் போது அப்படி ஒரு கேள்வி எங்களுக்கு வரும். சதவீதத்தை பின்னமாக மாற்றும் போது நேரடியாக 100ஐ பகுதியன் 100 இருக்கிற மாதிரியான பின்னமாக முதல்ல நேரடியாக மாற்றுவோம். பிறகு இந்த பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் வகுக்கக்கூடிய ஒரே எண்ணால மேலையும் கீழையும் வகுத்து எளிய பின்னமாக மாற்ற வேண்டும். அடுத்ததாக சதவீதத்தை பின்னமாக மாற்றின மாதிரி பின்னத்தை சதவீதமாக மாற்றும். ஒரு பின்னம் தரப்படும் போது அதனை நாங்கள் சதவீதமாக மாற்றுவோம். பின்னங்களை சதவீதமாக மாற்றுதல். பின்னங்களை சதவீதமாக மாற்றுதல். பின்னங்களை சதவீதமாக மாற்ற போறோம். முதலாவதாக பகுதி எண் 100 வார மாதிரியான பின்னங்களை சதவீதமாக மாற்றும். பிறகு பகுதி எண் 100 இல்லாம 100னுடைய காரணிகளாக அமைந்த பின்னங்களை சதவீதமாக மாற்றும். பாருங்கோ, இது ஒரு பின்னம் 100ல் 72. இந்த பின்னத்தை சதவீதமாக மாற்ற வேணும். பின்னங்களை சதவீதமாக மாற்றுதல். தரப்பட்ட பின்னத்தை சதவீதமாக எழுத போறோம். 100க்கு 72 12 சதவீதமாக எழுதலாம்.
100க்கு 72 என வாசிக்கும் பொழுதே அது சதவீதமாக மாறிவிடுகிறது. 100க்கு 72, 100க்கு 72 எங்களுக்கு தெரியும் 72%. பகுதி எண் 100 ஆக இருக்கிற மாதிரியான பின்னங்கள் தான் சதவீதம். இப்ப பகுதி எண் 100 ஆக இருந்தால் நாங்கள் எளிதாக சதவீதமாக மாற்ற முடியும். 100க்கு 72, 100க்கு 2 வாசிக்கும் பொழுதே நேரடியாக சதவீதமாக மாறிவிடுகிறது. அதே போல 100ல் 34, 100க்கு 34, அப்புறம் 100இன் பங்குகளை காட்டுகிறது. ஆகவே நாங்கள் நேரடியாக சதவீதமாக எழுதலாம் 34%. அப்ப 100ஐ பகுதி எண்ணாக கொண்ட பின்னங்களை எளிதாக நேரடியாக சதவீதமாக மாற்ற முடியும். பகுதி எண் 100 ஆக உள்ள பின்னங்கள், பகுதி எண் 100 ஆக உள்ள பின்னங்களை உடனடியாக எளிதாக சதவீதமாக மாற்ற முடியும். இனி நாங்கள் பார்க்க போறது பகுதி எண் 100 ஆக இல்லாமல் 100னுடைய காரணியாக இருக்கிற பின்னங்களை சதவீதமாக மாற்றுவோம். 100னுடைய காரணி அப்படி என்றா என்ன? காரணிகள் என்றா என்ன? காரணிகள் என்றால் ஓர் எண்ணின் பெருக்கமாக அமைந்த 2 முழு எண்கள் அவ்வெண்ணின் காரணிகள் எனப்படும். ஒரு எண்ணின் பெருக்கமாக அமைந்த 2 முழு எண்கள். 8 காரணிகள். 8 காரணிகள் இதெல்லாம் 8 காரணிகள் தான் பெருக்கு 2 முழு எண்களை பெருக்கும் போது 8 வர வேணும். இப்ப எந்தெந்த எண்களை எல்லாம் பெருக்கும் போது 8 வரும்? 1ஐயும் 8ஐயும் பெருக்கினோம் 8 வரும். 2ஐயும் 4ஐயும் பெருக்கினோம் 8 வரும். ஒரு 2 முழு எண்களை பெருக்கும் போது அந்த எண் கிடைக்குமாக இருந்தால், அதாவது ஒரு எண்ணின் பெருக்கமாக அமைந்த 2 முழு எண்கள், ஒரு எண்ணின் பெருக்கமாக அமைந்த 2 முழு எண்கள் அவ்வெண்ணின் காரணிகள். எந்த 2 எண்களை எல்லாம் பெருக்கும் போது 8 கிடைக்குதோ அவையெல்லாம் 8ன் காரணிகள். 8ன் காரணிகள் யாரெல்லாம்? 1, 2, 4, 8. 1, 2, 4, 8 இவையெல்லாம் 8ன் காரணிகள். அதே போல 100ன் காரணிகள், நாங்கள் 100ன் காரணிகளாக அமைந்த பின்னங்களை சதவீதமாக மாற்றுவதற்கு 100ன் காரணிகளை பார்க்க போகிறோம். 100ன் காரணிகள் எந்தெந்த எண்களை எல்லாம் 100ன் காரணிகள், எந்த 2 முழு எண்களை பெருக்கிகளை 100 கிடைக்குதோ அவையெல்லாம் 100ன் காரணிகள். 1ஐயும் 100ஐயும் பெருக்கினோம்னா 100 கிடைக்கும். 2ஐயும் 50ஐயும் பெருக்கினோம்னா 100 கிடைக்கும். 3 3ஆல பெருக்கும் போது 100 கிடைக்காது. 4ஐயும் 25ஐயும் பெருக்கினோம்னா 100 கிடைக்கும். 5ஐயும் 20ஐயும் பெருக்கினோம்னா 100 கிடைக்கும். 6 பெருக்கும் போது கிடைக்காது. அடுத்ததாக 10ஐயும் 10ஐயும் பெருக்கும் போது 100 கிடைக்கும். அப்ப 100ன் காரணிகள் யாரெல்லாம்? 100ன் காரணிகள் 1, 2, 4, 5, 10, 20, 25, 50 இவையெல்லாம் 1, 100 இவையெல்லாம் 100ன் காரணிகள். 1, 2, 4, 5, 10, 20, 25, 50, 100 இவையெல்லாம் 100னுடைய காரணிகள். நாங்கள் இனி பார்க்க போறது இந்த 100னுடைய காரணிகளாக அமைந்த பின்னங்களை சதவீதமாக மாற்றுவது. அப்ப 100னுடைய காரணி, ஒரு காரணி எடுப்போம் 4, 4ல் 3. 100னுடைய காரணி பகுதி எண்ணாக வர வேணும். பகுதி எண் 100 ஆக இருந்தால் எங்களுக்கு சதவீதமாக மாற்ற தெரியும்.
அப்படி 100ஆக இல்லாமல், பகுதி எண் 100ஆக இல்லாமல் 100னுடைய ஒரு காரணியாக இருந்ததென்றா அந்த பின்னத்தை எவ்வாறு சதவீதமாக மாற்றுவது என்று நாங்கள் இப்ப படிக்க போறோம். அப்ப 4ல் 3 பகுதி என்ன பாருங்கோ, 4 பகுதி எண் 3. 4 என்பது 100னுடைய காரணி. 100னுடைய காரணி பகுதி எண் 100னுடைய காரணியாக இருந்தால் அந்த பின்னத்தை சதவீதமாக மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த பின்னத்திற்கு ஒரு சமவெளி பின்னம் காண வேணும். இந்த பின்னத்திற்கு ஒரு சமவெளி பின்னம் காண வேண்டும். அந்த சமவெளி பின்னம் காணும் போது பகுதி எண் 100ஆக அமைய வேண்டும். பாருங்கோ, 4ல் 3 என்ன செய்யறோம்? பகுதி எண் 100 வார மாதிரி இந்த பின்னத்துக்கு ஒரு சமவெளி பின்னம் காணுறோம். பகுதி எண் பகுதி எண் 100ஆக வர வேணும். அப்ப 4 எந்த எண்ணால பெருக்கினோம்னா 100 கிடைக்கும். 4 25ஆல பெருக்கும் போது 100 கிடைக்கும். ஆகவே நாங்கள் சமவெளி பின்னம் காண்பதற்கு பெருக்க வேண்டிய எண் 25. இந்த பின்னத்திற்கு இந்த பின்னத்தினை 25ஆல் பெருக்கி இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 25ஆல் பெருக்கி பகுதி எண் 100 வார மாதிரி சமவெளி பின்னம் காண்கிறோம். 4ஐயும் 25ஐயும் பெருக்கிறோம் 100, 3ஐயும் 25ஐயும் பெருக்கிறோம் 75. இப்ப பாருங்க, 100ல் 75, 100க்கு 75, 100க்கு 75 என்றா எங்களால சதவீதமாக மாற்ற தெரியும். 100க்கு 75 என்றா 75%. ஆகவே நாங்கள் பின்னங்களை சதவீதமாக மாற்றும் போது பகுதி எண் 100ஆக இல்லாமல் 100னுடைய காரணியாக இருந்தால் அந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஏதோ ஒரு எண்ணால பெருக்கி சமவெளி பின்னம் காணுறோம். சமவெளி பின்னம் காணும் போது பகுதி எண் 100 வார மாதிரியான எண்ணால பெருக்கிறோம். ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் பகுதி எண் 100 வார மாதிரி ஒரு எண்ணால பெருக்கி சமவெளி பின்னம் காண்கிறோம். கண்ட பிறகு அதனை நாங்கள் சதவீதமாக மாற்ற முடியும். இன்னொரு கேள்வி செய்வோம். பாருங்க, 10ல் 7, 10ல் 7. அப்ப இந்த பின்னத்தினுடைய பகுதி எண் 10ஆக இருக்குது, 100ஆக இல்லை. 100ஆக இருந்தால் நேரடியாக சதவீதமாக மாற்ற முடியும். 10ஆக இருக்குது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? இதை சதவீதமாக மாற்ற வேணும். ஆகவே இதற்கு ஒரு சமவெளி பின்னம் காண வேணும். சமவெளி பின்னம் காணும் போது எப்படி காண வேணும்? பகுதி எண் 100 வார மாதிரி சமவெளி பின்னம் காண வேணும். 100 வரணும். இப்ப 10 எதால பெருக்கின நீங்கண்டா 100 வரும். 10 10ஆல பெருக்கும் போது 100 வரும். ஆகவே நாங்கள் பகுதி எண் என்னன்னு பார்த்துட்டு அந்த பகுதி எண்ணுக்கு ஏற்ற மாதிரி 100 வார மாதிரி சமவெளி பின்னம் காண்றோம். 10 என்ன செய்தோம்டா 100 கிடைக்கும். 10 எந்த நாள பெருக்கினோம்டா 100 கிடைக்கும். 10 10ஆல பெருக்கும் போது 100 கிடைக்கும். ஆகவே இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் நாங்கள் 10ஆல பெருக்கிறோம். பெருக்குவோம். 7ஐயும் 10ஐயும் பெருக்கினோம்டா 70, 10ஐயும் 10ஐயும் பெருக்கினோம்டா 100, 100க்கு 70, 100ல் 70ஐ சதவீதமாக மாற்றலாம். 70%. 70%. அப்ப பகுதி எண் 100ஆக இல்லாமல் 100னுடைய காரணிகளாக அமைந்த பின்னங்களை சதவீதமாக மாற்றும் போது பகுதி எண் 100 வார மாதிரி சமவெளி பின்னம் கண்ட பிறகு நாங்கள் சதவீதமாக மாற்ற முடியும். அப்ப 25ல்
50ல் 3. 50ல் 3 இந்த பின்னத்தை சதவீதமாக மாற்றுவோம். ஆகவே இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 100 வார மாதிரியான பகுதி எண் 100 வார மாதிரியான ஒரு எண்ணால பெருக்கி சமவெளி பின்னம் காணுவோம். 50 இந்த எண்ணால பெருக்கினோம்டா 100 கிடைக்கும். 50 2ஆல பெருக்கினோம்டா 100 கிடைக்கும். ஆகவே இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 2ஆல பெருக்கிறோம். பெருக்கி சமவெளி பின்னம் காணும். சமவெளி பின்னம் என்றா இதற்கு சமனான பின்னம். சமனான பின்னம் என்றா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சமன் இதற்கு சமனான இன்னொரு பின்னத்தை காணும். அதுல இருந்து சதவீதமாக மாற்றுவோம். 3ஐயும் 2ஐயும் பெருக்குவோம் 6. 50ஐயும் 2ஐயும் பெருக்குவோம் 100. 100க்கு 6 அப்படி என்றா 6%. ஆகவே இன்றைக்கு நாங்கள் சதவீதம் அப்படி என்றா என்ன, சதவீதம் என்பது 100இன் பங்குகளை குறிக்கிறது. பகுதி எண் 100ஆக அமைந்த பின்னங்கள் சதவீதம் எனப்படுகிறது. முதலாவதாக சதவீதத்தை பின்னமாக மாற்றினோம். பிறகு பின்னங்களை சதவீதமாக மாற்றுறோம். நேரடியாக 100இனை பகுதி எண்ணாக கொண்ட பின்னங்களை சதவீதமாக மாற்ற முடியும். அவ்வாறு இல்லாமல் பகுதி எண் 100ஆக இல்லாமல் 100இனுடைய காரணிகளாக அமையும் போது அவற்றிற்கு நாங்கள் சமவெளி பின்னம் காண வேண்டும். என்ன மாதிரி இருந்தால் பகுதி எண் 100 வார மாதிரி சமவெளி பின்னம் காண வேணும். பகுதி எண் 100 கிடைக்கிற மாதிரி நாங்கள் ஒரு எண்ணால பெருக்க வேணும். 4ஐயும் 25ஐயும் பெருக்கினோம்டா 100. அப்ப மேலையும் கீழையும் 25ஆல பெருக்குவோம். 10ஐயும் 10ஐயும் பெருக்கினோம்டா 100. ஆகவே மேலையும் கீழையும் 10ஆல பெருக்கிறோம். 50 2ஆல பெருக்கினோம்டா 100. ஆகவே மேலையும் கீழையும் 2ஆல பெருக்கிறோம். இவ்வாறு பகுதி எண் 100 வார மாதிரி ஒரு எண்ணால பெருக்கி சமவெளி பின்னம் கண்ட பிறகு நாங்கள் அவற்றை சதவீதமாக மாற்ற முடியும். ஆகவே இன்றைக்கு சதவீதத்துல சதவீத குறியீடு இந்த 100இனுடைய காரணிகளாக அமைந்த பின்னங்களை சதவீதமாக மாற்றுவது தொடர்பாக படித்த நாங்கள் இதோட நாங்கள் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.